Hi students, in the video number 12th standard chemistry unit 4 transition and inner transition element பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா d block elements தான் பார்க்க போறோம். d block elements transition element னு சொல்லுவோம். இந்த periodic table பாத்தீங்கன்னா டோட்டலா 4 groups இருக்கு. அது 4 blocks இருக்கு. S P D F. நம்ம பார்க்கிறது ஃபர்ஸ்ட் d block elements தான் பார்க்க போறோம். S க்கும் P க்கும் betweenல d block elements present ஆயிருக்கும். டோட்டலா 18 group presentனா periodic table. First two group elements பார்த்தீங்கன்னா நம்ம S block elements சொல்லுவோம். And 3 to 12 பார்த்தீங்கன்னா D block elements சொல்லுவோம். டோட்டலாக 10 elements இருக்கும். பிகாஸ் D ஆர்பிட்டாலில் 10 electrons நம்ம ஃபில் பண்ணுவோம். B blockல பார்த்தீங்கன்னா 6 electrons நம்ம ஃபில் பண்ணுவோம். அதனால் குரூப் 13 to 18 வரைக்கும் பார்த்தீங்கன்னா P block elements சொல்லுவோம். அண்ட் அண்டர் டோட்டலாக 7 பீரியட் இருக்கும். அந்த 7 பீரியடில் 4, 5, 6, 7 இந்த 7 பீரியட்லேயுமே D block elements ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 6, 7 இன்சைடில் F block elements ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த F block elements பார்த்தீங்கன்னா டோட்டலாக 14 எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுவோம். அதனால் அதில் 15 எலமெண்ட்ஸை ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை நம்ம F block elements சொல்லுவோம். அதை நம்ம இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு எண்ட் ஆஃப் த லெசனை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நவ் D block elements பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். D block elements பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு transition metals என்னென்னு பார்க்கலாம். The metallic elements that have a completely filled D or F subshells in the neutral or cationic state. அதாவது ஒரு மெட்டாலிக் எலமெண்ட்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட் என்ன பண்ணோம், இன்கம்ப்ளீட் D ஆர்பிட்டாலோ F ஆர்பிட்டாலோ இன்கம்ப்ளீட்டாக ஃபில்லாக இருந்துச்சுன்னா அது நியூட்ரல் ஸ்டேட்டாகவும் இருக்கலாம், கேட்டானிக் ஸ்டேட்டாகவும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த மெட்டல்ஸை நம்ம டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன் அதர் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஐபெக் டெஃபினிஷனாக என்ன சொல்லலாம்னா the transition metal as an element whose atom as an incomplete d subshells. இங்கேயும் அதான் சொல்லுவாங்க, எந்த எலமெண்ட் வந்து d ஆர்பிட்டல் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கோ அதையும் நம்ம டிரான்சிஷன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் திஸ் d block elements பார்த்திங்கன்னா நமக்கு 4 பீரியடில் இருக்குது. அந்த 4 பீரியடில் இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம என்னென்ன சீரீஸாக நம்ம இப்போ சொல்ல போகிறோன்றதை பார்க்க போகிறோம். D block elements பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீரீஸ் பார்த்திங்கன்னா நம்ம 4th பீரியடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது நம்ம 3D சீரீஸ்னு சொல்லுவோம். அந்த 3D சீரீஸில் எலமெண்ட் எது வரைக்கும் இருக்குன்னா ஸ்காண்டியம் டு ஜிங்க் வரைக்கும் இருக்கும். இதில் டோட்டலாக 10 எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஈச் சீரீஸ்லையுமே 10 எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் செகண்ட் சீரீஸ் பார்த்திங்கன்னா அதை நம்ம அது ஃபோர்த்து சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து சீரீஸில் நம்ம யூஸ் பண்ணுறது 4D எலமெண்ட்ஸ். அந்த 4D எலமெண்ட்ஸில் எலமெண்ட் பார்த்திங்கன்னா இட்ரியம் டு ஸ்காண்டியம் வரைக்கும் நம்ம இருக்கிற எலமெண்ட்ஸை 5th பீரியடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது நம்ம 4D சீரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் 5D சீரீஸ் பார்த்திங்கன்னா 6th பீரியடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த எலமெண்ட்ஸ் என்னென்ன எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்திங்கன்னா லேந்தனம், ஹாப்னியம் டு மெர்க்குரி. லேந்தனத்தை வந்து நம்ம லேந்தனைட்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹாப்னியம் டு மெர்க்குரி வரைக்கும் இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம D block எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 7th பீரியடில் பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் இருக்கிற எலமெண்ட் பார்த்திங்கன்னா ஆக்டினியமும் இருக்கும், அந்த ஆக்டிவும் இருக்கும், அந்த அட்டாமிக் நம்பர் 112 செராஞ்சியமும் இருக்கும். இந்த எலமெண்ட்ஸை நம்ம மேக்ஸிமம் 60 சீரீஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 60 சீரீஸ் எலமெண்ட்ஸை நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா அதுக்கு முன்னாடி டிரான்சிஷன் எலமெண்ட்டோட யூசஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அயன் அண்ட் காப்பர் பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி குட் யூஸிங் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் சிவிலைசேஷன்ஸ்க்கு மேக்ஸிமம் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அண்டு நெக்ஸ்ட்டு இந்த டைட்டேனியம் ஸோ மெனி எலமெண்ட்டு பயாலஜிக்கல் யூசஸ்லேயும் நம்ம மேக்ஸிமம் நிறைய டிரான்சிஷன் மெட்டீரியல்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். கலர் காம்பவுண்ட்ஸாகவும் நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எலமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன் தான் நம்ம இப்போ சொல்லுவோம். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகேஷன் ஆஃப் த D block elements நம்ம மேக்ஸிமம் யூஸிங் ஃபார் எல்லாத்துக்குமே நமக்கு அக்கார்டிங் டு த பீரியாடிக் டேபிளில் எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச் இன்டு அட்டாமிக் நம்பர் வைஸ் யூஸிங் அக்கார்டிங் டு ஆஃபா பிரின்சிபல். த ஆஃபா பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா த எலக்ட்ரான் ஃபார் D block elements, the electrons first fill the 4s orbital before to 3D orbitals. இப்போ ஒரு எலக்ட்ரான்ஸ் D ஆர்பிட்டால் இருக்க ஒரு எலமெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த எலமெண்ட்டில் ஃபைனல் எலக்ட்ரான்ஸ் பேலன்ஸ் எலக்ட்ரான் ஃபஸ்ட்டு எதில் ஃபில் ஆகணும்னா 4sல தான் ஃபில் ஆகணும். அப்போ ரிமைனிங் இருக்க எலக்ட்ரான்ஸாக நம்ம 3D ஆர்பிட்டாலில் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரூலை நம்ம மேக்ஸிமம் 11th படிச்சிருப்போம். நவ் therefore the filling of 3D orbitals starts from எதுலேருந்து 3D ஆர்பிட்டால்ஸ் நம்ம எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்காண்டியத்துலேருந்து ஃபில் பண்ணுவோம். அப்போ ஸ்காண்டியம் அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 21. அந்த 21ல் கோர் கான்ஃபிகேஷன்
இந்த கோர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் 3D சீரிஸ் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஆர்கான் யூஸ் பண்ணுவோம். நோபல் கேஸ் எலமெண்ட்டில் இருக்க ஆர்கானை யூஸ் பண்ணுவோம். அது ஆர்கானுக்கு 18 போயிடும். 21ல் 18 போயிடுச்சுன்னா ரிமைனிங் பார்த்திங்கன்னா 3 இருக்கும். அந்த 3ல் ஃபஸ்ட்டு 2 எலக்ட்ரானை 4s ஆர்பிட்டலை ஃபில் பண்ணிவிட்டு தான் 3Dயில் ஃபில் பண்ணணும். அப்போ 3Dயில் ரிமைனிங் 1 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ நமக்கு இந்த எலக்ட்ரான்ஸை ஈஸியாக அவுட் வேலன்சியல் எலக்ட்ரான்ஸை ஈஸியாக லாஸ் பண்ணலாம், கெயினும் பண்ணலாம். அதை வச்சு தான் நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காம்பினேஷன்ஸ் பார்ப்போம். நவ் அண்ட் 3D எலக்ட்ரான்ஸ் வில் பி ஃபைனலி கம்ப்ளீட்டட் ஃபார் 10 எலக்ட்ரான்ஸாக இருக்கும். அதுக்கு யூஸ் எந்த எலமெண்ட் எடுத்துக்கிறோம்னா ஜிங்க் எடுத்துக்கிறோம். ஜிங்க் பார்த்திங்கன்னா ஆர்கான் 3D10 4s2 இருக்கும். இந்த 3D சீரீஸில் நமக்கு ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் இருக்குது. குரோமியம் அண்ட் காப்பர் இருக்கும். அந்த குரோமியம் அண்ட் காப்பர் பார்த்திங்கன்னா குரோமியம் அட்டாமிக் நம்பர் 24 3D4ன்னு இருக்கணும். நவ் 3D5 4s1ன்னு இருக்கும். காப்பர் அட்டாமிக் நம்பர் 29 3D9 அண்ட் 4s1ன்னு இருக்கும். நவ் இயர் 3D10 4s1ன்னு இருக்கும். இதை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். நவ் ஸோ அடுத்து ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் டி பிளாக் எலமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ் எதுலேருந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு? nth லெவல் பார்த்திங்கன்னா அதாவது பீரியட் லெவல் 4, 5, 6, 7 வரைக்கும் இருக்கும். அப்போ நோபல் கேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கோர் கான்ஃபிகரேஷன்ஸில் எந்த பீரியடோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நோபல் கேஸை சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் பார்க்குறப்ப நோபல் கேஸ் n-1 D1 to 10 ns 1 to 2 நம்ம யூஸ் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 4th பீரியடுக்கும் 5th பீரியடு தான் யூஸ் பண்ணுவோம். பட் 6th பீரியடுக்கும் 7th பீரியடுக்கும் ஒரு சேஞ்சஸ் இருக்குது. அதில் எஃப் ஆர்பிட்டால்ஸ் எஃப்லாக் எலமெண்ட்ஸ் உள்ள இன்டீரியர் ஆகிறதுனால நம்ம எஃப் ஆர்பிட்டாலாக ஆட் பண்ணிக்கணும். அதனால் நோபல் கேஸ் n-2 F14 and n-1 D1 to 10 and ns 1 to 2 for 6th period and 7th period for using the D block elements is general electronic configurations. Now this general electronic configuration for D block elements some changes. ஓகே, இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு அக்ராஸ் த ஃபஸ்ட் ரூ ஆஃப் த டி பிளாக் எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்கேண்டியம் டு ஜிங்க் தட் இஸ் த 3D சீரீஸ்ன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த 3D சீரீஸில் ஒவ்வொரு ஈச் பீரியட்லேயும் ஒவ்வொரு எலமெண்ட்லேயும் ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். அந்த இன்க்ரீஸ் ஆகிற எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்குன்னா 1 எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 1 ப்ரோட்டானும் இன்க்ரீஸ் ஆகணும். நவ் த ஈச் அடிஷ்னல் எலக்ட்ரான் என்டர் த 3D சப்ஷெல்ஸ். எக்ஸ்ட்ரா இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாமே எங்கே ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3D சப்ஷெல்லில் தான் ஆட் ஆகணும். இதுக்கு நம்ம 3D சீரீஸில் யூஸ் பண்ணுற கோர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 4th பீரியடுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நோபல் கேஸில் இருக்க ஆர்கான் எலமெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். நவ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆர்கான் பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p6 3s2 3p6 3s2 3p6. இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் s ஆர்பிட்டால் மேக்ஸிமம் கம்ப்ளீட்லி ஃபில் ஆகிருக்கும். s ஆர்பிட்டால் மேக்ஸிமம் கம்ப்ளீட்லி ஃபில் ஆகிருக்கும். இந்த கம்ப்ளீட் s ஆர்பிட்டால் அண்ட் p ஆர்பிட்டால் மேக்ஸிமம் கம்ப்ளீட்டாக இருக்கும். அது b பிளாக்ல ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த நோபல் கேஸ். இந்த நோபல் கேஸ் எலமெண்ட் ஆர்கான் எலமெண்ட்டாக தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா ஸ்கேண்டியத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்கேண்டியம் பார்த்திங்கன்னா அட்டாமிக் நம்பர் 21. இந்த அட்டாமிக் நம்பர் 21 நம்ம மேக்ஸிமம் யூஸிங் argon is using for up to 3p6 and the remaining 3 electron is used for 3D. First you fill with s orbital 4s2 and after you can fill with the 3D1. That is for you can see that electrons in a subshell levels and you can general electron arrangement for in 3D series here. In 3D series here up to scandium to zinc atomic number 21 to 30 you are using that according to Alpha principle scandium, titanium and vanadium. Each orbitals scandium பார்த்தீங்கன்னா 21 இருக்கும். Argon is general for 18 electron is occupied and remaining 3 electrons go to first 2 electron go to 4s orbital and final 1 electron go to 3D orbitals. So similar for titanium and vanadium. But in chromium we can use chromium and copper. Chromium and copper we can use some exceptions depending upon the off filled and stability filled electronic configurations and maximum here number of electrons manganese and chromium is a more stable electronic configuration and copper also is a more stable electronic configuration because completely filled d subshell electronic configuration and chromium and
manganese having a d5 electronic configurations. Chromium and copper பார்த்தீங்கன்னா chromium and copper do not fit with the pattern of building of the 3D subshells. எதனால 3D subshellsல build up ஆகல அப்படின்ற क्वेश्चंस கேக்குறோம். அதுல பார்த்தீங்கன்னா the ground state of electron are always arranged to give lowest total energy. எனர்ஜி வந்து ரொம்ப லோயரா இருக்கும். the electrons எப்பவுமே நெகட்டிவ்லி சார்ஜ்டா இருக்கும் and repel to each other. repulsions அங்க அதிகமா இருக்கும். so the lower total energy is obtained with the electrons silently in the orbitals is rather than if they are paired in an orbitals. அப்ப pairing ஆயிருக்கிற எலக்ட்ரான்ஸ்ல இருந்து ஒரு எலக்ட்ரான்ஸை நம்ம d ஆர்பிட்டாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். அப்ப d ஆர்பிட்டாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா என்ன ஆகும்னா this having a 5 unpaired electrons in the chromium atoms. that is the energy of 3d and 4s orbitals பார்த்தீங்கன்னா very closer இருக்கும் in p orbitalsல. now let us see that chromium and copper electronic configuration. the chromium பார்த்தீங்கன்னா the orbital energy such that putting one electron into each 3d and 4s orbitals gives a lower energy than having 2 electrons in the 4s orbitals. 3d and 4s orbitals lower energy இருக்கும் compared to 4s orbitals. but copper ல பார்த்தீங்கன்னா higher energy இருக்கும். so you can write a chromium electronic configuration for 1s2 2s2 2p6 3s2 3p6 and 3d and 3d5 and 4s1 3d5 and 4s1. this is similarly for copper because reason பார்த்தீங்கன்னா in a chromium d orbitals having a 5 off-filled electronic configurations and copper having completely filled d10 electronic configuration. so you can use that electronic configurations according to stability. now later we can discuss why d block elements have a transition element. next video la நம்ம d block elements ஏன் transition element சொல்றோம் அப்படினு discuss பண்ணலாம் students. thank you students.